பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா நம்ம கூட பேச போகிற வார்த்தை என்னன்னா, சங்கீதம் 34 அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய தூதன் யாருக்காக பாளையம் இறங்குவார்கள்? கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்காக தான். கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கே போனாலும் நம்ம காக்கிறதுக்கு ஏசப்பா தூதர்களை கட்டளையிட்டிருக்காங்க. அப்படி அவங்க கூட வரும்போது எந்த ஆபத்து வந்தாலும் அதில் அவங்க நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. ஏசப்பா நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, சின்ன ஒரு ஜெபம் தான். நம்ம யார்கிட்டயும் சொல்லிடுறோம்ல, அப்பாட்ட சொல்கிறோம், அம்மாட்ட சொல்கிறோம், அண்ணன்கிட்ட சொல்கிறோம், அக்கா கிட்ட சொல்கிறோம். ஆனால் நம்மளை படைத்த ஏசப்பா கிட்ட சொல்கிறோமா? இல்லை. நம்ம முழங்கால் படிக்கிட்டு தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நம்ம நடந்து போகும்போது ஏசப்பா நீங்கள் என் கூட வாங்க, உங்கள் தூதர்களை எனக்காக கட்டளையிடுங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஏசப்பா நம்ம கூட வருவதை நம்மளால் உணர்ந்து பார்க்க முடியும். அவர் நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறது ஒரு சின்ன ஜெபம் தான். ஏசப்பா நம்மக்கிட்ட ஆஸ் அ மதராக இருக்கணும் விரும்புகிறாங்க, ஆஸ் அ ஃபாதராக இருக்க விரும்புகிறாங்க, ஆஸ் அ பிரதராக இருக்க விரும்புகிறாங்க, ஆஸ் அ ஃப்ரெண்டாக இருக்க விரும்புகிறாங்க. நம்ம தான் அவருக்கான டைமை கொடுக்கறது இல்லை. நம்ம அவரு கூட க்ளோஸாக மூவ் ஆகும்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த பீஸ்ஃபுல்னஸை நம்மளால் கண்டிப்பாக உணர்ந்து பார்க்க முடியும். பைபிளில் அதுக்கு சரியான சாட்சி யார் பார்த்தீங்கன்னா, தாவீதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சின்ன தாவீது அவ்வளோ பெரிய கோலியாத்தை எப்படி கீழே தள்ள முடியும்? அது ஒரு நடக்காத ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் ஏசப்பா அதை செஞ்சு முடித்தாங்க. எப்படின்னா, அந்த கிரவுண்டில் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும்போது அந்த யுத்த களத்தில் ஏசப்பா தன்னுடைய தூதர்களையும் ஆவியானவரையும் இறக்குனதுனால ஒரு சின்ன தாவீது அவ்வளோ பெரிய கோலியாத்தை கீழே தள்ளினதை நம்மளால் வேதத்தில் பார்க்க முடியுது. ஸோ ஒரு சின்ன உண்டிகோலுக்கு முன்னாடி கர்த்தருடைய தூதனானவரும் கர்த்தருடைய ஆவியானவரும் போய் அவ்வளோ பெரிய கோலியாத்தை கீழே தள்ளினதை நம்ம வேதத்தில் படித்து தெரிஞ்சுக்க முடியுது. அதை தான் ஏசப்பா நம்மக்கிட்ட கற்றுக் கொடுக்க விரும்புகிறாங்க இந்த நாளில். தாவீது என்ன பண்ணாங்க? சின்ன விசுவாசம், சின்ன ஜெபம், அதை எவ்வளோ பெரிய நமக்கு ஒரு வெற்றியை கொடுத்தது பார்த்தீங்களா பைபிளில். ஸோ ஏசப்பா நம்மக்கிட்ட விரும்புகிற காரியம் அப்படி தான் இருக்குது. நம்ம எங்கே போனாலும் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு போகணும், பெர்மிஷன் வாங்கணும்னு சொல்லிட்டு ஏசப்பா நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு நான் ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி சொல்லி இந்த பைபிள் வேர்ஸை நான் முடிக்கிறேன். ஒரு ஓநாய் இருக்குது, ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது. ஒரு ஓநாய் ஒரு ஆற்றண்டையில் தண்ணி குடிக்கலான்னு போகும்போது அந்த ஆட்டுக்குட்டி அந்த இடத்துல தண்ணி குடிக்கிறத பார்த்துட்ருக்கு. அந்த மறைஞ்சு தாக்கலான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, நம்ம இதுக்கு மறைஞ்சு தாக்கணும், அந்த ஆட்டுக்குட்டியை நம்ம டைரெக்டாகவே போய் அடித்து சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது கிட்ட போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஆட்டுக்குட்டிக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குது. என்னென்னா, நான் குடிக்க வேண்டிய தண்ணியை எதுக்கு நீ அசுத்தப்படுத்துகிற அப்படி சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் அசுத்தப்படுத்தலை, இந்த தண்ணி உங்களை கடந்து தானே வருது, அப்போ எப்படி நான் அசுத்தப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓநாயை எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்லுது. அடுத்து ஓநாய் கேட்குது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீ தானே என்னை தகாத வார்த்தைகள் பேர் சொல்லி நீ அழைத்த அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே நான் ஒன்றும் அந்த மாதிரிலாம் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எதிர்த்து சொல்லுது. அது வேணா எங்கள் அப்பாவா இருக்கலாம், அது ஒன்றும் நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திமிரா ஒரு வார்த்தையே சொல்லுது. அப்போ ஓநாய் டென்ஷன் ஆகிட்டு, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கடிக்க போகும்போது, ஓநாய் கடிக்க போகும்போது ஆட்டுக்குட்டி பயந்துட்டு, இல்லை எங்கள் அப்பாக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓநாய் இல்லை உங்கள் குடும்பத்துக்கே நான் ஒரு லெசன் டீச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓநாய் என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த ஆட்டை அடித்து பீறி சாப்பிட்ருச்சு. இந்த ஷார்ட் ஸ்டோரியிலேருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா, ஒரு பெரிய ஆபத்து வரலாம். ஒரு பெரிய ஆபத்து வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல ஞானமாக நடந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு ஏசப்பா விரும்புகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குதுன்னா, நம்ம அந்த இடத்துல மேலும் மேலும் பேசி ஆப்போசிட்டில் இருக்கவங்கள டென்ஷன் ஆக்கி நம்ம அந்த ஆபத்தை நம்மக்கிட்ட நம்மளே வாங்கிக்க கூடாது. ஸோ ஏசப்பா அதை இந்த நாளில் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறாங்க. அமைதியாக நம்ம அந்த இடத்துலேருந்து வெளில போயிட்டோன்னா நமக்கு எந்த ஆபத்தும் வராது, அவர்களுக்கும் எந்த ஆபத்தும் வராது, அந்த சண்டையும் முடிந்து போயிடும். ஸோ இந்த ஆட்டுக்குட்டி என்னங்க பண்ணுச்சு? மேலும் 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 அந்த ஓநாய்கிட்ட ஆர்கியூ பண்ணிச்சு. ஓநாய் தூரத்துலேருந்து வரும்போதே இதை பார்த்துட்டு ஓடி இருக்கணும், ஆனால் ஓடாமல் மேலும் மேலும் ஓநாய்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது ஓநாய்க்கு அது இரையானதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஏசப்பா இந்த சின்ன ஷார்ட் ஸ்டோரியில் நமக்கு அதை தான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறாங்க. என்னதான் நம்மளை நம்ம ஜெபிச்சா கூட நமக்கு ஆபத்து வந்தால் கூட அந்த இடத்துல நம்ம ஞானமாக நடந்துக்கிறதுக்கு ஏசப்பா நம்மளை அழைக்கிறாங்க. இந்த கனமான வார்த்தையை கொடுத்த ஏசப்பாக்கு நம்ம நன்றி சொல்வோமா? ஒரு ஏசப்பா ஸ்தோத்திரம், இந்த வார்த்தையை நீங்கள் கொடுத்ததுக்காக நன்றி. இந்த வார்த்தை உங்களுடைய பிள்ளைகள் இடத்துல போய் சேருவதாக. நீ யார் கூட பேச சித்தம் வைத்திருக்கிறீரோ அந்த வார்த்தையை அவர்களிடத்துல கொண்டு போய் சேர்த்து அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நாளைக்கு இன்னொரு ஷார்ட் ஸ்டோரியோட இன்னொரு பைபிள் வேர்ஸோடு உங்களை எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். Bye. Take care. God bless you all.